விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு கன்றுக்குட்டி பிறந்த முதல் 2 வருடங்கள் தான் அதோட எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது சரியான எடையில் வளர்ந்ததா, சினைக்கு வரும்போது சரியாக பால் கொடுக்கும்போதும் சரி நமக்கு லாபத்தை தருமா அப்படிங்கிறத கண்ணிலும் கருத்துமாக நம்ம பார்த்துக்கிட்டு வரணும். அதற்கு முக்கிய பங்கு அப்படின்னா முதல் 2 வருடம் இல்லை 1.5 வருடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலகட்டங்களில் அந்த கன்றுக்குட்டியோட எடை எப்படி இருக்குது, அதை நம்ம எப்படி பராமரிக்கணும், என்னென்ன மருந்துகள் கொடுக்கணும், எப்படி அளக்கணும், இது மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் வம்சாவளி சோதனை திட்டத்தில் ஒரு அங்கமாக இருந்து அவங்களே 6 மாதத்திற்கு ஒரு முறை இது மாதிரி அளவு கன்றுக்குட்டியை அளவு எடுத்தா க்ரோத் மானிட்டரிங் சொல்லுவாங்க. 6 மாதத்துக்கு ஒருக்கா அவங்க அளவு எடுத்து எவ்வளோ எடை என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்களே சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை எப்படி அளவிடுறது, என்னென்ன மருந்துகள் பயன்படுத்தலாம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி அளக்கணும், என்ன மருந்து கொடுக்கணும், இந்த குடற்புழு நீக்கமாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் எப்படி பண்ணணுங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஓகே. நாம் இப்போ கன்றுக்குட்டியை அளக்கிறோம் நம்ம வீட்லேயே. அதற்கு என்னென்ன ஐட்டங்கள் தேவை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். அது பெரிய ஐட்டங்கள் நமக்கு எதுவுமே பெரிய விஷயங்கள் நமக்கு எதுவுமே தேவையில்லை. சின்னதாக பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டேப்பு, கூடவே ஒரு டைரி, இது மட்டும்தான் நமக்கு தேவையான விஷயம். இதற்கு நமக்கு தேவை இது மட்டும்தான். அடுத்ததாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா, முதல் ஸ்டெப் அப்படிங்கிறது நீளம், பாடியோட லென்த், கன்றுக்குட்டியோட லென்த், அதாவது கன்றுக்குட்டியோட முன்னங்காலுடைய மேல் பகுதியில் உள்ள அந்த தோள்பட்டை எலும்பு இருக்கு இல்லையா, பாயிண்ட் ஆஃப் ஷோல்டர்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருந்து அதன் பின்னங்காலுக்கு மேலே இருக்கக்கூடிய சப்பை எலும்பு, முன்னங்காலில் தெளிவாக புரிஞ்சுக்குங்க, முன்னங்காலோட தோள்பட்டை எலும்பில் இருந்து பின்னங்காலோடைய சப்பையோட எலும்பு, பின்போன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் அளக்கணும். வளைந்து கன்றுக்குட்டி வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிறப்பெல்லாம் அளக்கக்கூடாது. கன்றுக்குட்டி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறப்ப தான் அதை அளக்கணும். ஓகேவா? இதை எல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை லென்த், பாடி லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கப்புறம் ரெண்டாவது இதை நோட்டில் எல்லுன்னு போட்டு குறித்து வச்சுக்கிங்க. அடுத்ததாக கிரித் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சுற்றளவு அப்படின்னு சொல்லுவாங்க, மார்பு சுற்றளவு அப்படின்னு சொல்லுவாங்க. கன்றுக்குட்டியோட முன்னங்காலுக்கு சரியாக பின்புறம், கன்றுக்குட்டியோட முன்னங்காலுக்கு சரியாக பின்புறம், குறிப்பாக சொன்னால் அதோட இதய பகுதிக்கு அருகாமையில் டேப்பை சுற்றி எடுக்கணும். டேப்பை ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் பார்த்துக்கணும். ஓகேவா? இங்கே வரக்கூடிய அளவை நம்ம ஜி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். இதுதான் பார்த்திங்கன்னா சுற்றளவு, நீளம் ப்ளஸ் சுற்றளவு, இது ரெண்டையும் நம்ம பார்த்திங்கன்னா குறித்து வச்சுக்கணும். மொதல் விஷயம். ஓகேவா? குறித்து வச்சுக்கிட்டு அடுத்தது நான் ஒரு ஃபார்முலா உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா வெயிட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபார்முலா என்ன அப்படின்னா எல்ஜி ஸ்கொயர் டிவைடட் பை 660 அப்படிங்கிறத நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. இது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த எல்ஜி ஸ்கொயர் டிவைட் பை 660 அப்படிங்கிறது ரொம்ப அக்யூரேட்டாக கன்றுக்குட்டியோடைய எடையை நமக்கு காட்டி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம அளந்தது லென்த்து 35 அப்படின்னா வச்சுக்கலாம். கிரிப்த் சுற்றளவு அப்படிங்கிறது 40 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ எல்ஜி ஸ்கொயர்னால் லென்த்து 35, கிரிப்த்து 40 × 40 அப்படின்னு போட்டு டிவைட் பை 660 போட்டோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு 56,000 வகுத்தல் 660 நம்ம போடும் பொழுது நமக்கு 84 கிலோ அப்படிங்கிறது அந்த கன்றுடைய எடை அப்படிங்கிறத நமக்கு காட்டி கொடுத்துரும். தோராயமாக அந்த கன்றுக்குட்டியோட எடை அப்படிங்கிறது 85 கிலோ அப்படிங்கிறது நமக்கு ஷோ ஆகிடும். இப்போ அந்த கன்றுக்குட்டியை எப்படி நம்ம அளக்கணும், அதற்கான ஃபார்முலா என்ன, எல்ஜி ஸ்கொயர் டிவைட் பை 660 அப்படிங்கிறது தான் அதோடைய ஃபார்முலா. இப்போ கன்றுக்குட்டியோடைய எடையை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. உங்கள் வீட்டில் இருக்கிற கன்றுக்குட்டியை தேவைப்பட்டால் நீங்கள் அளந்துங்க. கன்றுக்குட்டியாவது பிறந்த கன்றுக்குட்டியில் இருந்து மாடு கன்று போடுற வரைக்கும் கூட நீங்கள் அளந்துக்கலாம். இல்லை என்கிட்ட பெரிய டேப் இருக்குன்னா கன்று போட்ட மாட்டோட வெயிட் அளவுப்படாமல் ஓரளவு மேக்ஸிமம் இதில் சுகராக நம்மளால் அளந்துட முடியும். ஓகேவா? அடுத்ததாக ஓகே, இப்போ நம்ம அளந்தாச்சு. இந்த கன்றுக்குட்டிக்கு இதுக்கு வெயிட் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியணும். அதற்கு முன்னாடி குடற்புழு நீக்கம் அப்படிங்கிறது நம்ம கன்றுக்குட்டிகளுக்கு நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்தெந்த டைமெல்லாம் இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். எந்தெந்த டைமில் பண்ணால், முதல் முறையாக கன்று பிறந்த 7லேருந்து 10 நாட்களுக்குள்ளே முக்கியமாக பார்த்திங்கன்னா உருளை புழுக்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் கன்றுக்குட்டியில். அதை நீக்கிறதுக்கு நம்ம குடற்புழு நீக்கம் அப்படிங்கிறது பண்ணணும். ரெண்டாவது முறை முதல் மருந்து கொடுத்ததுலேருந்து 15 நாள் கழித்து மறுபடியும் மருந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாகணும். குடற்புழு நீக்கம் பண்ணுறதுக்கு மருந்து கொடுத்தாகணும். 6 மாதம் வரைக்கும் மாதம் ஒரு முறை அப்படிங்கிற அளவில் நம்ம பார்த்திங்கன்னா குடற்புழு நீக்கத்துக்கு மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கன்றுக்குட்டிக்கு. 6 மாதத்திற்கு பிறகு 3 மாதங்களுக்கு ஒரு முறை அப்படிங்கிற கணக்கில் நம்ம குடற்புழு நீக்கம் மருந்து கொடுத்துக்கிட்டு வந்தாலே போதுமானது. ஓகேவா? ஒவ்வொரு முறையும் மருந்து நிறுவனமோ இல்லை வேதிப்பொருளோ கொண்டு மருந்தை மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஒரே மருந்தை ரிட்டனாக கொடுத்துக்கிட்டே கொடுக்கக்கூடாது.
ஒரே புழு மருந்து ரிட்டன் கொடுக்கக்கூடாது. இப்போ கொடுத்ததை அடுத்த மாதம் கொடுக்கக்கூடாது, அடுத்த மாதம் கொடுத்தா அதுக்கு அடுத்த மாதம் கொடுக்கக்கூடாது. ரொட்டேஷனில் இப்போ 2 மருந்து வைக்கணும், இந்த மாதம் ஒன்று கொடுத்தீங்கன்னா அடுத்த மாதம் ஒன்று கொடுங்க, அதுக்கு அடுத்த மாதம் மாதம் கொடுத்ததை கொடுங்க. ரொட்டீனாக நீங்கள் கொடுத்துட்டு இருக்கும்போது அதோட எஃபெக்டிவ் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். கொடுத்த மருந்தே நம்ம கொடுக்கும்போது அது வந்து ஒர்க் ஆகாது, கேட்காது, ஓகேவா, ரெசிஸ்ட் ஆகிடும், ஓகேங்களா. அடுத்ததாக இந்த பூச்சி மருந்து கொடுக்கறதுக்கு சரியான நேரம் என்ன அப்படின்னா, அதிகாலையில் கன்றுக்குட்டிக்கு தீவனம் கொடுக்கறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்பாக வெறும் வயிற்றில் நம்ம வந்து பூச்சி மருந்து அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதிக பலன் அப்படிங்கிறது கொடுக்குது. நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா எந்த டைமில் கொடுக்கணும்னு தெரியாத கொடுத்துட்டு பூச்சி மருந்து வேலை செய்யாத போயிடுது, ஓகேங்களா. அதிகாலையில் கன்றுக்கு தீவனம் கொடுக்கறதுக்கு முன்னாடியோ இல்லை பால் கொடுக்கறதுக்கு முன்னாடியோ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம பூச்சி மருந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா போதுமானது, ஓகேவா. இப்போ நான் இப்போ சொல்கிறது ஒரு தோராயமான அளவில் தான், ஓகேவா. உதாரணத்துக்கு அல்பெண்டாசால் அப்படிங்கிற மருந்து எடுத்துக்கலாம், நாங்கள் அதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஓகே. ஸோ அது வந்து அந்த அல்பெண்டாசால் மருந்து அப்படிங்கிறத கன்றுக்குட்டி பிறந்த 10லேருந்து 15 நாட்களில் இருக்கும் பொழுது கன்றுக்குட்டிக்கு 10 to 15 ml வரைக்கும் கொடுத்தால் போதுமானது, ஓகே. 10 to 15 ml வரைக்கும் கொடுத்தால் போதுமானது பிறந்த கன்றுக்குட்டிக்கு. அடுத்ததாக ஒரு மாதத்துக்கு சுமார் வந்து இப்போ ஒரு 40 கிலோவில் இருக்குது ஒரு மாதத்தில் அப்படின்னா அப்போ வந்து 20 ml அப்படிங்கிறது ரெக்கமெண்டடு. அதுவே 2-3 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் வந்து 60 to 80 கிலோ இருக்கணும் கன்றுக்குட்டி, ஓகேவா. அப்படிங்கிறப்ப 30 ml to 40 ml வரைக்கும் கொடுக்கலாம். 4 to 6 மாதத்தில் 100 கிலோ வந்து கிராஸ் ஆகிருக்கணும். அந்த டைமில் வந்து நம்ம 50 ml அப்படிங்கிறது கொடுக்கலாம், இல்லை ஒரு பெரிய மாத்திரை அப்படிங்கிறத நம்ம வந்து கன்றுக்குட்டிகளுக்கு கொடுக்கலாம். முக்கியமான குறிப்புகள் என்னென்னா, மருந்து எப்பயுமே அதிகாலையில் தான் கொடுக்கணும். அது நம்ம தீனி போடுறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம கொடுக்கணும், மொதல் விஷயம். ரெண்டாவது, இந்த முறை கொடுத்த அதே மருந்து அடுத்த தடவை கொடுக்கூடாது. உதாரணத்துக்கு இப்போ அல்பெண்டாசால் மருந்து இப்போ கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதம், அடுத்த மாதம் அல்பெண்டாசால் கொடுக்கக்கூடாது. ஃபென்பெண்டாசோல் அந்த மருந்து அடுத்த மாதம் நம்ம கொடுக்கணும், ஓகேவா. இப்படி மாற்றி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும், ஓகேவா. அதே மாதிரியே கல்லீரல் பாதுகாப்புக்கு லிவர் டானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிவர் டானிக்கு நம்ம பூச்சி மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 5 to 10 நாட்களுக்கு கொடுத்தா கன்றுக்குட்டியோட வளர்ச்சி அப்படிங்கிறது நன்றாக இருக்கும், ஓகேவா. அடுத்ததாக க்ரோத் பெஞ்ச்மார்க், அதாவது பார்த்திங்கன்னா வளர்ச்சி இலக்கு எவ்வளோவாக இருக்கணும் அப்படின்னு எடை போட்டாச்சு. ஆனால் அது சரியானதா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணும், ஆரம்பத்தில் சொன்னது தான். ஒவ்வொரு மாதம் எடையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரியில் குறித்து வச்சுக்கிட்டே வரணும், ஓகேவா. போன மாதத்தோட இந்த மாதம் எடை ஏறி இருக்குதா இல்லை குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். 12லேருந்து 15 கிலோ வரைக்கும் அதிகரிக்க வேணும். ஒவ்வொரு மாதமும் 12லேருந்து 15 கிலோ அப்படிங்கிறது வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய தீவனமோ இல்லை சத்து பற்றாக்குறையோ இல்லை குடற்புழு நீக்கமோ செய்யாதது தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் அதில், ஓகேவா. ஒவ்வொரு மாதமும் குறைந்தது 15 கிலோ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகணும், ஓகே. 12 to 15 கிலோ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட், கன்றுக்குட்டியை வந்து நீங்கள் சூப்பராக வளர்க்குறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் அது, ஓகே. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கன்றுக்குட்டியோடைய வெயிட்டை எப்படி அளக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். குடற்புழு நீக்கம் எது மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். கன்றுக்குட்டி அளக்கிறது மட்டும் இல்லாமல் கன்றுக்குட்டி அளந்து அதோடைய வெயிட் எப்படி என்ன அப்படிங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஐடியா, ஸ்கேல் எடுத்து அதை பண்ணி எதுவும் தேவையில்லை, நீங்களாக வெயிட்டை கால்குலேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் அந்த சேனலில் இந்த ஒரு வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி.